எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை பார்த்துக்க யாரும் இல்லை, என் பிள்ளைங்களை பார்த்துக்க யாரும் இல்லை, என் பேர பிள்ளைங்களை பார்த்துக்க யாரும் இல்லை. இந்த பூமியில பிறக்க வைத்தவர் அவர். தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். அவரை சார்ந்து வாழுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை தேவ பிள்ளையே, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாமே மாயை தான். இந்த பூமியில பிறக்கிறது எல்லாம் மாயை. ஆகவே தான் பிரசங்கி சொல்லுகிறார், மாயை மாயை, எல்லாம் மாயை. பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பானது பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாங்கள் தியானிக்கையில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த வார்த்தைகளுக்கு நேராக தடையாக எழும்பிருக்கிறதான எல்லா தடைகளையும் கர்த்தர் தகர்த்தெறிவீராக. அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த 2023ஆம் ஆண்டு கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ எதிர்பார்ப்புகள், எத்தனையோ வாஞ்சைகள் மத்தியில் கடைசியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவோ வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஜெபத்தில் காத்திருந்து, விசுவாசத்தோடு இந்த ஆண்டை நாம் துவக்கி இருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டின் முடிவுக்குள்ளாக தேவன் சம்பூர்ணமாய் இருக்கும்படியாய் நம்மை வழிநடத்தி இருக்கிறாரே. அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்லக்கூடிய நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜனவரி மாதம் முதற்கொண்டு இந்த டிசம்பர் மாதம் கடைசி வரையிலும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தாரே. எத்தனையோ வியாதிகள் வந்தாலும் வியாதிகளின் மத்தியில் அவர் நம்மோடு கூட இருந்தார். சோர்வுகள் வந்தாலும் சோர்வுகளின் மத்தியில் நம்மோடு கூட இருந்தார். பலவீனங்கள் வந்தாலும் அதன் மத்தியில் நம்மோடு கூட இருந்தார். குடும்பத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருந்தார். எத்தனையோ சூழ்நிலைகள் நான் வாழ்வதை விட மரிப்பதே நல்லது என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போதெல்லாம் நம்மோடு கூடவே இருந்து கரம் பிடித்து இந்த ஆண்டின் கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. அவர் நல்லவர், அவரை துதியுங்கள் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. தேவன் செய்து வந்ததான, இதுவரைக்கும் செய்ததான எல்லா நன்மைகளையும் நினைத்து பாருங்க. துவக்கத்தில் எவ்வளவு வேதனையோடு ஆரம்பித்திருப்பீங்க, முடிக்கும் பொழுது இப்பொழுது எப்படி உங்களுடைய வாழ்க்கை இந்த 2023ஆம் ஆண்டு முடித்து 24க்குள்ளாக பிரவேசிக்க போகிறீங்க, அதை நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நினைத்து பாருங்க. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைத்து பாருங்க. ஆண்டவரே, நான் முட்களின் பாதையில் நடந்திருக்கிறேன். ஆண்டவரே, அக்கினியின் பாதையில் நடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, புயலின் பாதையில் நடந்து வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு வந்த வெள்ளத்தின் நிமித்தமாக எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவு மனவேதனைகள், அந்த மழையின் நிமித்தமாக, அந்த தண்ணீரின் நிமித்தமாக எவ்வளவோ பொருட்கள் இழந்திருக்கிறோம். சில பேருக்கு பிஸ்னஸே அழிந்து போய்விட்டது. ஏன்னா அவ்வளோ தண்ணி. இப்போ மறுபடியும் எப்படி என்னுடைய பிஸ்னஸை மீட்டெடுக்க போகிறேன்னு தெரியலையே, ஒரு கலக்கத்தோடு இந்த ஆண்டு முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பொருளாதாரத்தை பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செல்வத்தை பார்க்கிறோம், நாம் சம்பாதித்து வைத்தவைகளை பார்க்கிறோம். நம்முடைய ஜீவன் மேலானது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் தேவனுக்கு முன்பாக சாட்சியாக வாழ்வோமே ஆனால்
இதுவரையிலும் கடந்து வந்த பாதைகளை பார்க்கிலும் புதிய ஆண்டுக்குள்ளாக பெரிய காரியங்கள் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைய நாளிலும் நம்முடைய தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிரசங்கி 1 அதிகாரம் 2, 3, 4, 5, 6 ஆகிய இந்த 6 வசனங்களை நாம் வாசிப்போம். மாயை 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? அல்லேலூயா. இந்த 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பித்தீங்க? இப்போ 2023 கடைசியில வந்திருக்கீங்களே, எப்படி இந்த ஆண்டை முடிக்க போறீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. தூக்கம் இல்லாம காலையிலேயே எழும்பி ஓடி 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 எவ்வளவு உழைச்சிருப்பீங்க. வியாதியின் மத்தியில லீவ் கூட எடுக்காம எவ்வளவு உழைச்சிருப்பீங்க. எந்த அளவுக்கு உண்மையா நீங்க உங்க குடும்பத்துக்காக உழைத்திருப்பீங்க. எந்த அளவுக்கு உண்மையா உங்களுடைய ஓனருக்கு நீங்க உழைத்திருப்பீங்க. ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. அது ஒன்று கூட இப்போ இல்லைல்ல. எவ்வளோ நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நல்ல பேர் இருக்குதா? இந்த ஆண்டு முடியும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நீங்கள் வடித்த கண்ணீர் அவருடைய துருத்தியில இருந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டது அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் வீணாகவில்லை, நம்முடைய உபவாசங்கள் வீணாகவில்லை, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தது வீணாகவில்லை. ஆனால் இந்த உலகத்திற்காக ஓடி இருக்கிறோமே, குடும்பத்திற்காக ஓடி இருக்கிறோமே, ஆஸ்தியும் செல்வத்தையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடி இருக்கிறோமே, கடன் கட்டணும், லோன்கள் கட்டணும் அப்படி என்று சொல்லி நீங்கள் ஓடிக்கொண்டு இருந்தீங்களே, இந்த ஆண்டு நீங்க திரும்பி பாருங்க. கடந்து வந்த ஒவ்வொரு மாதமும், 1வது மாதம், 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம், 10வது மாதம், 11, கடைசியா 12, இந்த 12 மாதங்களாக நீங்க உழைத்த உழைப்பை திரும்பி பார்ப்பீர்களேயானால் எல்லாம் மாயை. என் பொண்ணுக்காக தான் நான் உழைச்சேன், என் மகளுக்காக தான், என் மகனுக்காக தான் உழைச்சேன், என் பேர பிள்ளைங்களுக்காக தான் உழைச்சேன். ஆனால் இன்னைக்கு அவங்களே என்னை தூஷணமாக பேசி கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன், ஆனால் அவர்களே எனக்கு விரோதமாய் பேசி கொண்டு இருக்கிறார்கள். தேவஜனமே, எல்லாம் மாயை. நீங்கள் உழைக்கிற உழைப்பு எல்லாம் மாயை. ஆனால் சூரியன் அப்படியே இருக்கிறது, சந்திரனும் அப்படியே இருக்கிறது, இந்த பூமி அப்படியே இருக்கிறது, ஒன்றும் மாறவே இல்லை. காலை வரும் பொழுது சூரியன் உதயமாகிறது, மாலை வரும் பொழுது சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் உதயமாகிறது. இந்த பூமியோ அப்படியே தான் இருக்கு. காலையும் மாலையும் என் நேரமும் இந்த பூமி ஒரே நிலையாகவே இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஒன்று நிதானமாய் நிதானித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நிதானித்து பாருங்கள். இந்த ஆண்டு முழுதும் கடந்து வந்திருக்கீங்கல்ல, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நினைச்சு பாருங்க. கூட இருக்கிற ஆண்டவரை நம்ம மறுதலிக்கிறோம், கூட இருக்கிறதான ஆண்டவருக்கு நாம் பயப்படுவதில்லை, நாம் இஷ்டம் போல வாழ்கிறோம். ஆனால் கூட இல்லாத, நமக்கு ஒத்தாசை செய்யாத மனிதர்களுக்கு நாம் ஒத்தாசை செய்து அவங்க விரோதமாக பேசுகிற வார்த்தைகளை நினைத்து நாம் மனம் மடிவாகிறோம். ஏன்? எல்லாம் மாயை என்று நாம் அறிய வேண்டும். தேவஜனமே, எல்லாமே மாயைத்தான். இந்த பூமியில் பிறக்கிறது எல்லாம் மாயை. ஆகவே தான் பிரசங்கி சொல்லுகிறார், மாயை மாயை எல்லாம் மாயை. நான் கஷ்டப்பட்டது எல்லாம் மாயை, திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் மாயை. வாசிக்கலாம். ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஒரு சந்ததி தோன்றுகிறது, மறு சந்ததி மறைகிறது. ஒரு சந்ததி தோன்றுகிறது, மறு சந்ததி மறைகிறது. தேவஜனமே, ஆனால் பூமியோ நிலைத்திருக்கிறது. உங்களுக்கு அடுத்து உங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்க தேவன் இருக்கிறார். யாரும் இல்லை, எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை பார்த்துக்க யாரும் இல்லை, என் பிள்ளைங்களை பார்த்துக்க யாரும் இல்லை, என் பேர பிள்ளைங்களை பார்த்துக்க யாரும் இல்லை. இந்த பூமியில பிறக்க வைத்தவர் அவர். தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர்.
உன்னுடைய எலும்புகளை எண்ணி இருக்கிறவர் அவர். தேவ ஜனமே, அவரை சார்ந்து வாழுங்கள், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள். இந்த ஆண்டு ஒருவேளை கர்த்தருக்கு நீங்க சித்தமான பிரகாரம் அதிகமாக வாழ்ந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும். இந்த குடும்பத்திற்கு உழைப்பதை பார்க்கிறோம், இந்த ஓனருக்கு உழைப்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்காய் உழைத்திருந்தால் எவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்திருக்கும். நிதானித்து பாருங்கள் தேவ ஜனமே. இந்த பூமியில நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதை விட பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பூமி என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஒரு சந்ததி தோன்றுகிறது, மறு சந்ததி மறைகிறது. தேவ ஜனமே, நேற்றைக்கு இருக்கிறவர் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. புகழ் பெற்றவர்கள் எல்லாம் இந்த பூமியை விட்டு கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாமோ இன்னும் ஜீவனோடு இருக்கிறோம். எதனால? கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நம்மை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இவ்வளோ வியாதி இருந்தோம், எனக்கு மரணமே வரலையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா? உங்களுக்கு இதுக்குள்ள வராது தேவ ஜனமே. என்ன வியாதி இருந்தாலும் இதுக்குள்ள வராது. நீங்க இன்னும் பூரணப்படணும், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக பூரணப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரணப்படணும். ஓ, பழுதற்ற ஒரு தேவ பிள்ளையாக தேவன் உங்களை காண வேண்டும் என்று விரும்புகிறார். குறையில்லாத மகனாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். குறையில்லாத மகனாக உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நித்தியத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கிறவர்களாய் முழு ஆயத்தத்தோடு இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். ஆகவே தான் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நான் இந்த உலகத்தை விட்டு போகலாம் நினைக்கிறேன்னு சொல்லி முயற்சி எடுத்தாலும் அவர் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை தேவ பிள்ளையே, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே தான் எத்தனை இன்னல்கள் போராட்டங்கள் வந்தாலும் ஒரு கரம் நம்மை அரவணைத்து இம்மட்டும் நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டுல என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு விரோதமா செஞ்சிருக்கிறீங்க, அதெல்லாம் சற்றே நினைத்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன செஞ்சிருக்கிறீங்க, அதெல்லாம் நினைத்து பார்ப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை விசாரித்து அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். சூரியன் உதிக்கிறது, சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது, அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய், காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி, வடக்கேயும் சுற்றி, சுழன்று சுழன்று அடித்து, சுழன்று சுழன்று அடித்து, தான் சுற்றின இடத்திற்கே திரும்பவும் வரும், தான் சுற்றின இடத்திற்கே திரும்பவும் வரும், தான் சுற்றின இடத்திற்கே திரும்பவும் வரும். தேவச்சனமே, ஒரு இடத்துல தோன்றுகிறது, இன்னொரு இடத்துல மறைகிறது சூரியன். அதே நேரத்தில் காற்றானது எங்கே இருந்து புறப்படுகிறதோ அங்கேயே மறுபடியும் வருகிறதா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தீர்களோ அங்கேயே மறுபடியும் தேவன் கொண்டு வந்து உங்களை சேர்ப்பார். இந்த 2024ஆம் ஆண்டு அநேகரை மீட்கக்கூடிய ஆண்டாக தேவன் கட்டளையிடுவார். இந்த 2023 கடைசியில வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் செய்ததெல்லாம் பாவம், உமக்கு விரோதமான காரியங்கள் அநேகம் செய்திருக்கிறேன், கர்த்தாவே என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமேயானால் அவர் நம்மை விசாரித்து மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது, அது மனுஷரால் சொல்லி முடியாது, காண்கிறதினால், காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதினால், கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் செவி இல்லை, நிரப்பப்படுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவ ஜனமே, உங்க ஆண்டை திரும்பி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் திரும்பி பார்த்தீங்கன்னா அதுல முக்காலும் வருத்தமாகத்தான் இருக்கும். ஐயோ நான் யோசிக்காம செஞ்சுட்டேனே, ஐயோ நான் யோசிக்காம பேசிட்டேனே, ஐயோ யோசிக்காம இந்த முடிவு எடுத்துட்டேனே என்று வருத்தத்தோடு தான் திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்கும். வருத்தம் தான் நமக்கு மிஞ்சினதாய் காணப்படுகிறது. காண்கிறதுனால் கண்கள் திருப்தி ஆகிறது இல்லை. எதை பார்த்தாலும் இதை நான் வாங்கணும், எதை பார்த்தாலும் இதை நான் அனுபவிக்கணும், எதை பார்த்தாலும் இதை நான் எப்படியாகிலும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கண்கள் திருப்தி அடையாமல் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் இவ்வளவு கடனுக்கு நேராக சென்றிருக்கிறீங்க.
இந்த கண்கள் திருப்தி அடைந்திருந்தா இவ்வளவு கடன் சுமை தலைமேல் இருந்திருக்காது. காண்கிறதுனால் கண்கள் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதில்லை. செவி நிரப்பப்படுகிறதில்லை. நிறைய பேரை பாருங்களேன், போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை மணி நேரம் பேச சொன்னாலும் போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்க்க சொன்னா இல்லாத பொல்லாதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. லீவ் கிடைச்சா போதும், ஆலயத்திற்கு போவது கூட மறந்து டிவி பார்த்து கொண்டே இருப்பாங்க. தேவ ஜனமே, இந்த ஆண்டோட எல்லாம் மூட்டை கட்டி வைங்க. உங்களுடைய பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அனைத்தையும் இந்த வருஷத்தின் கடையில் எல்லாம் மூட்டை கட்டுங்க. எல்லா பாவ பழக்கத்தையும் மூட்டை கட்டுங்க. கட்டி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பாவத்தை எல்லாம் அவர் கடலில் ஆழத்தில் போடுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு இருக்கிறதான பாவங்களும் அசுத்த பழக்கங்களும் யாவையும் நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமேயானால், மெய்யாகவே சொல்லுகிறேன், நம்மை அவர் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 1 அதிகாரம் 7, 8, 9. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தெய்வ பிள்ளையே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இந்த 2023ஆம் ஆண்டுல எந்த இருள் அகப்பட்டு இருக்கீங்க, எந்த பாவ பழக்கத்துல இன்னும் அடிமையா இருக்கீங்க, எந்த அசுத்தமான வாழ்க்கையில இன்னும் சிக்கிக் கொண்டு இருக்கீங்க, கர்த்தருடைய இரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறவைகளாய் இருக்கிறது. வாசிப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு. அல்லேலூயா. தேவஜனமே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமேயானால் எல்லா விதமான அநியாயங்கள், நீங்க என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்கீங்க, எத்தனை குடும்பத்தை வஞ்சித்து இருக்கீங்க, எத்தனை ஊழியக்காரங்களை வஞ்சித்து இருக்கீங்க, எத்தனை பிசினஸ் பண்ணுகிறவர்களை வஞ்சித்து இருக்கீங்க, எல்லா அநியாயத்தையும் அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு பாவத்தை சுட்டி காட்டுகிறவர் மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்தவர். அந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுக்க வல்லமை உள்ளவர். என் தேவன் குறை சொல்லுகிறவர் அல்ல, குறையை சரி செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது, எல்லா குறையும் தன்னுடைய இரத்தத்தினாலே சரி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். விழுகிறவரை தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். விழுகிறவரை தள்ளுகிறவராய் காணப்படவில்லை. யார் விழு போறாங்களோ, யார் பாவத்தில் அகப்பட்டு இருக்காங்களோ, அவங்களை மீட்டெடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஊழியக்காரருடைய செய்தி நிமித்தமாக நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் கடினமானவர், என்னை மன்னிக்கவே மாட்டார். எவ்வளவோ முறை என் ஊழியக்காரர் என்னை மன்னிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஊழியக்காரங்க மன்னிக்கிறதுக்கு அவங்க யாருங்க? அவங்க சாதாரண மனுஷங்க தான், சாதாரண மனிதர்கள் தான். அவர்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு மன்னிப்பார். அவர்தான் நமக்காய் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர் அவர் ஒருவரே. ஊழியக்காரர் கிடையாது. ஊழியக்காரர் இரத்தத்தை கொடுக்கல, ஊழியக்காரர் உங்களுக்காக மரிக்கல. ஊழியக்காரர் ஒரு ஆலோசனை கொடுக்கும்படியாய் ஒரு வாத்தியாரை போலதான் வச்சிருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். இந்த பள்ளி பிடிக்கவில்லை என்றால் அடுத்த பள்ளியில சேர வேண்டியதுதான். இந்த ஸ்கூல் பிடிக்கலன்னா அடுத்த ஸ்கூல். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஸ்கூல் படிக்கிறது போல வாழ்க்கை. அதை முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் எந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்தனோ அந்த சபையில தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்றாங்க. வேதம் அப்படி சொல்லவில்லை. தேவ ஜனமே,
நான் எந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்தேனோ அந்த சபையில தான் திருவிருந்து எடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தவறா போதித்துக் கொண்டு இருக்கிறாங்க. வேதம் அப்படி சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். சென்னையில இருந்து திருவிருந்து எடுத்தாலும் இயேசுவின் ரத்தம் தான். மதுரையில போய் தேவனுடைய அப்பத்தையும் ரசத்தையும் நாம் பானம் பண்ணுவோமே, ஆனால் அது தேவனுடைய ரத்தம் தான். கர்நாடகாவில் போய் நம்ம திருவிருந்து எடுத்தாலும் அது இயேசுவின் ரத்தம் தான். கேரளாவில் போய் நம்ம திருவிருந்து எடுத்தாலும் அது இயேசுவின் ரத்தம் தான். ஆந்திராவில் போய் நம்ம திருவிருந்து எடுத்தாலும் அது இயேசுவின் ரத்தம் தான். அல்லது வெளிநாடுகளில் சென்று நாம் திருவிருந்து எடுத்தாலும் அது இயேசுவின் ரத்தம் தான். விசுவாசத்தோடு காணப்படுகிறதான என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவரை நினைவு கூறும்படி கொடுக்கிறதான அந்த ரத்தத்தை யார் நினைவு கூறுகிறார்களோ அது இயேசுவின் ரத்தமாக மாறுகிறது. தேவ ஜனமே, தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. ஊழியர்களும் கடந்து போவாங்க, சபையும் கடந்து போகும், மனிதர்களும் கடந்து போவாங்க, உறவுகளும் கடந்து போகும், நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் கடந்து போவாங்க, நீங்கள் நம்பினவர்களும் கடந்து போவாங்க. ஆனால் தேவன் கடந்து போகிறவர் அல்ல. அவர் என்றைக்கும் நிலைத்திருந்து நம்மை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய பிரயாசம் அனைத்தும் விருதாவாக முடியவே கூடாது. தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தேவ ஜனமே, அவர் உண்மையுள்ள தெய்வம். இந்த 2023 ஊழியக்காரங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, என் ஆண்டவராகிய இயேசு உங்களை மன்னிப்பார். உங்களுக்காக அவர் சிந்தின ரத்தம் வீணாகல. அந்த ரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுக்க வல்லவர். இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து வெளியே வா தேவ ஜனமே. காண்கிறதுனால் கண்கள் திருப்தி அடையலையா? தேவ சமூகத்துல காத்திருங்க. தேவ சமூகத்துல காத்திருங்க. காத்திருக்கும் போது அந்த கண்களுக்கு வேண்டிய வேலையை தேவன் கட்டளையிடுவார். கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படலையா? கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க, கர்த்தருடைய செய்தியை கேளுங்க. இன்னும் தேவன் நிரப்பிக்கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை பாதுகாத்து, அந்த அளவுக்கு தேவன் உங்களை பயன்படுத்தி உங்களுக்குரிய சகல காரியங்களையும் சீர்படுத்த அவர் வல்லமையும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நீங்க சேர்த்து வைக்கிறீங்களே, நல்லது. ஆனால் சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? உங்களுடையதாகுமா? இந்த இரவு நீங்க மரிப்பீர்களே, ஆனால் அது யாருடையதாகும்? அது உங்களுடையதா இருக்காது. தேவ ஜனமே, மனம் திரும்புங்கள். சகல பாவத்திலிருந்து வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்து மீட்டெடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை மீட்டெடுப்பார். ஆகவே தான் அவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக பேசும்படியாய், இதை நீங்கள் கேட்கும்படியாய் இந்த சந்தர்ப்பத்தை தேவன் தந்திருக்கிறார். எல்லாம் மாயை. இந்த பூமியில காணப்படுகிறதான எல்லாமே மாயை. தேவ ஜனமே, நீங்க சேர்த்து வைக்கிற பொன்னும் பொருளும் எல்லாம் மாயை. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு இதுவரையிலும் நீங்கள் ஜெபத்தில் காத்திருக்கீங்கல்ல? 2023 எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்தேன், எனக்கு நன்மையே நடக்கலைன்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஜெபம் வீணாகலை, உங்களுடைய விசுவாசம் வீணாகலை. 2024 கர்த்தர் அவைகளை பெருகச் செய்வார். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிற தேவ பிள்ளையே, 2023 நீங்கள் விதைச்ச எல்லா விதையும், என்னென்ன புலம்பலும் கண்ணீரும் எல்லா வேதனை எதெல்லாம் தேவ சமூகத்தில் கொட்டி இருக்கீங்களோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் விதையாக விதைக்கப்பட்டு இருக்கிறது. 2024 அறுப்பீங்க. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு.
2024 மெய்யாகவே நீங்கள் அறுக்கிற ஆண்டாக தேவன் கட்டளையிடுவார். விதைச்சது வீணாகல. ஆண்டவர் இருக்காரா? எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா? அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரா என்ற சந்தேகமே வேண்டாம். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை விசாரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள் என்று சொல்றார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த 2023 தேவ சமூகத்தில் நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இருக்கீங்க. நான் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் மாயை என்று சொல்லுகின்றீரே. இந்த நாள் முதற்கொண்டு உமக்காய் ஓடத்தக்கதாய், பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாய், பிரயோஜனமுள்ள ஜீவியம் ஜீவிக்கத்தக்கதாய், சாட்சியுள்ள ஜீவியங்கள் ஜீவிக்கத்தக்கதாய் கர்த்தரனை நடத்துங்க. என்னுடைய பாவங்களை மன்னிங்க. 2024 உமக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. நிறைய பேர் குடிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட குடியை நிறுத்தணும், அடுத்த வருஷத்துலேருந்து நான் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ நல்ல எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் குடிச்சிடுவாங்க. இல்லை, இன்றே ரட்சணிய நாள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் போதே இந்த குடி பழக்கத்திலிருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே, இப்போவே நான் விட்டுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. 2024 உங்களை போல ஆசீர்வாதம் உள்ளவர்கள், உங்களை போல மகிழ்ச்சி உள்ளவர்கள் யாரையும் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். மகாபரிசுத்தம் இயேசு சுவாமி, இந்த பரிசுத்த சமயத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து இருக்கிறோம். கர்த்தர் இவர்களோடு கூட இடைப்படுவீராக. தடைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவீராக. இந்த 2023 பட்ட பாடுகள் சஞ்சலங்கள் யாவும் நீங்கட்டும். எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு கர்த்தர் இவர்களை விடுதலையாக்குவீராக. ராஜா, உடைய பாவங்கள் யாவும் உடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்குங்க. 2024 ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக, புதியதொரு வாழ்க்கை இவர்கள் ஆரம்பிக்கத்தக்கதாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடிப்பழக்கத்திலிருந்தும், பாவ பழக்கத்திலிருந்தும், அசுத்தமான கிரியைகளில் இருந்தும் கர்த்தர் இவர்களை மீட்டெடுத்து வருகிற ஆண்டுல பரிசுத்தமுள்ள சந்ததியாக, பரிசுத்தமுள்ள உம்முடைய பிள்ளைகளாக இவர்களை நிறுத்துவீராக. இவர்கள் உம்முடைய வாழ்க்கையில வளரக்கூடாதபடி, உமக்குள்ளாக நடக்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் கட்டுகளையும் அறுக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களோடு கூட நாளும் தங்கி இருக்கட்டும். நடத்துங்க ராஜா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். முடிந்தவங்க உபவாசம் இருங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாளாவது உபவாசம் இருந்து, முழு நேரம் உபவாசம் இருந்து, வருகிற ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவர், என்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவர்ன்னு சொல்லி காத்திருங்க. மெய்யாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ பிள்ளையே, இந்த ஊழியத்தை தாங்க நினைக்கிறவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அநேக தேவைகள் இருக்கிறது. அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அறுவடை அதிகமாக அறுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை, தரிசனங்கள் இருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தின் நிமித்தமாக அநேக தடைகள் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் 11 மணி வரை ராயபுரத்தில் இருக்கிறதான நம்முடைய சபையில் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. 11:30 மணி முதல் 12:30 மணி வரை வாலிபர் ஆராதனை நடக்கிறது. முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 31ஆம் தேதி நைட், அதாவது டிசம்பர் 31 நைட், இரவு 10 மணி முதல் 12:30 மணி வரை நம்முடைய சபையில் பழைய வருட புது வருட ஆராதனை நடக்கிறது. உங்களால் வர இயலுமானால் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டை ஜெயத்தின் ஆண்டாக சுதந்தரித்து கர்த்தருக்காய் வாழ்வோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.